இன்றும் ஜீவிக்கின்ற இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர். சங்கீதம் 105. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நாம் ஆராதிக்கின்ற தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்ற அறிவு நமக்கு வேண்டும். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், நம் நினைவாகவே இருக்கின்றார். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கின்றார். நம் சார்பில் செயலாற்றுகின்றார். நமக்காக நம்முடைய யுத்தங்களை செய்கிறவர், பாதுகாக்கின்றவர், நன்கு பராமரிக்கின்றவர், நமக்கு செவி கொடுக்கிறவர். நமக்கு நன்மை செய்த கர்த்தருடைய சந்நிதிக்கு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடும் ஒவ்வொரு நாளும் வருவோம். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை நம்முடைய தலைமுறை தலைமுறைக்கும் மாறாமல் இருக்கும். அவரை தேடுகின்ற சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கின்றார். மலைகள் கூட பெயர்ந்து போகலாம், அவருடைய கிருபையும் உண்மையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் விலகாமல் இருக்கும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்கள் வாழ்நாளெல்லாம் நல்லவராகவும் உண்மை உள்ளவராகவும் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.